குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங்ப்பா. ஓகேங்களா? ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 2024 செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு அப்டேட் கிடச்சிருக்குப்பா. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலான கிடச்ச அப்டேட்டு. பட் அஃபிஷியலாக வந்துச்சுன்னா நான் செப்பரேட்டாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்டேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 to 3 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து வெப் போர்ட்டலில் என்ட்ரி பண்ணுற ப்ராசஸ்ஸு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை நான் வந்து ஒரு ரெகுலராக ஒரு 3 டேஸாக அப்டேட் பண்ணின்னு வந்துருந்தேன். ஸோ அதுக்கு சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்னென்னா, மார்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப் போர்ட்டலில் என்ட்ரி பண்ணுற ப்ராசஸ்ஸு 100% வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு அன்அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடச்சிருக்குப்பா. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்ஸு ஒரு 2 வீக்ஸாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு 10 to 15 டேஸ் இந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. நேற்றோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் போர்ட்டலில் மார்க்ஸ்லாம் என்ட்ரி பண்ணுற ப்ராசஸ் வந்து முடிஞ்சிட்டதாக சொல்லி நமக்கு அன்அஃபிஷியலாக அப்டேட் கிடச்சிருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஸோ அந்த அப்டேட்டும் நான் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? பட் இந்த அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் நியூஸ் தான். ஸோ இந்த நியூஸ் கன்ஃபார்ம்ன்ற பட்சத்தில் உங்களுக்கான ரிசல்ட், அதாவது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்டு ஃபைனல் இயரில் WH11 வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் எப்போ எதிர்பார்க்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக், அதாவது நாளைக்கு வருதுங்கள மண்டே. ஸோ அந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே செக்மெண்ட்டாக தான் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருவேளை ரிசல்ட்டை நெக்ஸ்ட்டு வீக் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நான் உங்களுக்கு மறக்காமல் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்குப்பா.